ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு குட்டி கதை சொல்லட்டா? கதையோட பேரு 3 ஆசைகள். ஒரு ஊர்ல மனோஜ்னு ஒருத்தவன் வாழ்ந்துகிட்டு வந்தான். அவன் காட்டுக்கு பக்கத்துல ஒரு சின்ன வீட்டை கட்டிக்கிட்டு அதுல தனியா வாழ்ந்துகிட்டு வந்தான். அவனுக்கு ஒரு பழக்கம் இருக்கு. தினமும் காட்டுக்கு நடுவுல போய் கண்ணுக்கு ரொம்பவே வினோதமா படுற அழகா இருக்கிற ஜொலிப்பான பொருட்களா பார்த்து தேடி தேடி கலெக்ட் பண்ணி வச்சுக்குவான். அப்படி கலெக்ட் பண்ணி வச்சுக்கிறதுனால அவனுக்கு அப்படி ஒரு சந்தோஷம் கிடைக்கும். என்னதான் மாத்த நினைச்சாலும் அவனால அந்த பழக்கத்தை விடவே முடியல. அப்படி கலெக்ட் பண்ணி வச்சுக்கிற பொருட்கள் எல்லாத்தையும் அவனுடைய சின்ன வீட்டுல ஒரு பாக்ஸ்ல போட்டு வச்சுக்குவான். தினமும் அந்த பாக்ஸ் எடுத்து பார்த்து பார்த்து சந்தோஷப்பட்டுக்குவான். ஒரு நாள் அவன் காட்டுக்குள்ள போய் வழக்கம் போல பொருட்களை தேடும்போது அவன் கண்ணுக்கு ஒரு வினோதமான கல்லு பட்டுச்சு. அது பார்க்க ரொம்பவே அழகா ஜொலிப்பா இருந்தது. அதை பார்த்த உடனேயே மனோஜ்க்கு அதை வீட்டுக்கு எடுத்துட்டு வரணும்னு தோணிடுச்சு. உடனே வீட்டுக்கு எடுத்துட்டு வந்துட்டான். அந்த கல்லை தன்னையே அறியாம ரொம்ப நேரம் கையில வச்சு பார்த்துக்கிட்டே இருந்தான். அவனுக்கு அவனுடைய சின்ன வீடு சுத்தமா பிடிக்கல. அந்த கல்லை கையில வச்சுக்கிட்டு, அட என்னடா வீடு இது, எனக்கு இந்த வீடு சுத்தமா பிடிக்கல, ஒரு பெரிய வீடு இருந்தா எவ்வளோ நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்ன அடுத்த நிமிஷமே அந்த இடம் பிரகாசமா மாறி ஒரு குரல் கேட்டுச்சு. அந்த குரல், உன்னோட ஆசை நிறைவேறிடுச்சு, இன்னும் 2 ஆசைகள் பாக்கி இருக்கு அப்படின்னு சொல்லுச்சு. மனோஜ்க்கு ஒண்ணுமே புரியல. அவன் திடீர்னு வேற ஒரு வீட்டுல இருந்தான். அந்த வீடு ரொம்பவே பெருசா அழகா இருந்தது. அப்பதான் மனோஜ்க்கு புரிஞ்சுது, அவன் கிட்ட இருக்கிறது ஒரு சாதாரண கல் இல்ல, ஒரு மந்திர கல்லுன்னு. அவன் ரொம்ப சந்தோஷப்பட்டான். முதல் ஆசை முடிஞ்சிருச்சு. ஆனா அடுத்ததா எதை ஆசையா கேட்கறதுன்னு அவனுக்கு ஒண்ணுமே புரியல. ரொம்ப நேரமா யோசிச்சதுக்கு அப்புறம் தான் அவனுக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. மனோஜ்க்கு வேலைக்கு போக சுத்தமா பிடிக்கல. அவன் நினைச்சான், சம்பாதிக்கிறதுக்காக தானே நம்ம வேலைக்கு போறோம், ஒருவேளை ஊர்ல இருக்கிற எல்லா பணமும் நகையும் நம்ம வீட்லயே இருந்துச்சுன்னா அப்போ நம்ம ஏன் வேலைக்கு போகணும், ஜாலியா வீட்லயே இருக்கலாமே அப்படின்னு நினைச்ச மனோஜ் அவனோட ஆசையை சொன்னான். அடுத்த நிமிஷமே அந்த இடம் மறுபடியும் பிரகாசமா மாறி ஊர்ல இருக்கிற எல்லா பணமும் நகையும் அவன் வீட்டுல மலை மாதிரி குமிஞ்சிடுச்சு. இதை நினைச்சு மனோஜ் ரொம்ப சந்தோஷப்பட்டான். அவனுக்கு பேராசை ரொம்ப அதிகமாயிடுச்சு. அவன் அடுத்தது என்ன பிரச்சனை வரும்னு கூட யோசிக்காம ரொம்பவே ஜாலியா அவனுடைய பணத்தை செலவு பண்ண ஆரம்பிச்சான். வேலைக்கே போகாம வீட்லயே இருந்து என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தான். அப்போ திடீர்னு அவன் வீட்டுக்கு யாரோ காலிங் பெல் அடிக்கிற மாதிரி சத்தம் கேட்டுச்சு. அட, இந்த நேரத்துல யாரா இருக்கும் அப்படின்னு நினைச்சு போய் கதவை திறந்து பார்த்தா ஊர் மக்கள் சார்பா அந்த ஊர் தலைவர் அவன் வீட்டு வாசல்ல வந்து ரொம்பவே கோவமா நின்னுட்டு இருந்தாரு. அட, இந்த நேரத்துல இவரே நம்ம வீட்டுக்கு வந்திருக்காரு அப்படின்னு மனோஜ்க்கு ஒண்ணுமே புரியல. என்னன்னு போய் கேட்டா, எவ்வளோ தைரியம் இருந்தா ஒரே நைட்ல ஊர்ல இருக்கிற எல்லா பணத்தையும் நகைகளையும் நீ திருடி தைரியமா உன் வீட்லயே வச்சிட்டு இருப்ப அப்படின்னு அவனை பயங்கரமா அடிச்சு மிரட்ட ஆரம்பிச்சிட்டாரு. மனோஜ் ரொம்பவே பயந்து போயிட்டான். அவனுக்கு ஒண்ணுமே புரியல. அவன் எவ்வளவோ சொல்லி பார்த்தான், நான் உங்க நகைகளை திருடவே இல்லைன்னு. ஆனா அந்த ஊர் தலைவர் அதெல்லாம் கேட்கவே இல்லை. அவரு ரொம்பவே கோபமா இருந்தாரு. உன்ன மாதிரி ஆளுங்களெல்லாம் போலீஸ்ல தான் புடிச்சு கொடுக்கணும்னு சொல்லி அவரு போலீஸ்க்கு கால் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. மனோஜ்க்கு என்ன பண்றதுனே தெரியல. அவன் ரொம்பவே பயந்து போயிட்டான். பேராசைப்பட்டா என்ன பலன் கிடைக்கும்னு அவன் அப்பதான் புரிஞ்சுக்கிட்டான். அவன் தப்ப நினைச்சு வருத்தப்பட்டு உடனே அந்த மந்திரக்கல்லை வெள்ளெடுத்து அவனுடைய கடைசி ஆசையா எல்லாமே பழையபடி மாறட்டும்னு சொன்னான். அடுத்த நிமிஷமே அந்த இடமே பிரகாசமா மாறிடுச்சு. கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா அவன் மறுபடியும் அவனுடைய பழைய வீட்டுக்கே வந்துட்டான். அப்பதான் அவனுக்கு உயிரே வந்துச்சு. இதுக்கப்புறம் பெரிய வீடு, நிறைய பணத்துக்கெல்லாம் ஆசைப்படாம நேர்மையா உழைச்சு சம்பாதிக்க ஆரம்பிச்சான். See you in the next video. Bye bye.